الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த தர்பியா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது அமர்வினுடைய முதல் வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். இன்றைய இந்த அமர்வில் கடந்த வாரத்தினுடைய தொடர் நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த நூலினுடைய பெயர் அஷரத்து அஸ்பாபில் இன்ஷிராஹி சத்ர், உல விருத்திக்கு அல்லது நிம்மதிக்கு, உல அமைதிக்கு கூறப்படுகின்ற 10 காரணங்கள் என்கிற தலைப்பிலே 2 காரணங்களை நாங்கள் கடந்த தர்பியா நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த 2 காரணங்களும் என்ன என்பதை ஒரு சின்ன ஒரு டிஸ்கஸ் உண்டு. முதலாவது தௌஹீத், இஹ்லாஸ். முதலாவது காரணம், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நிம்மதி அல்லது அவனுடைய உள்ளம் விருத்தி அடைகிறதாக இருந்தால் ஏகத்துவம் பற்றிய சரியான நம்பிக்கை அவனிடத்தில் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அதோடு சேர்த்து உளத்தூய்மை என்பது மிக முக்கியமான ஒன்று. உளத்தூய்மை பொதுவாக இபாதத்துகளுக்கு எப்படி இந்த உளத்தூய்மை மிக முக்கியமோ, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நிம்மதிக்கும் அது மிக முக்கியமான ஒரு காரணியம் அமைகிறது. இரண்டாவது காரணம் என்ன? ஈமானிய ஒளி. ஈமானிய ஒளி யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவருடைய உள்ளமும் என்ன செய்யும், விரிவடையும், நிம்மதியான ஒரு நிலையில் அவருடைய உள்ளம் என்ன செய்யும், இருக்கும் என்கிற 2 காரணங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மூன்றாவது காரணம், பிரயோசனமான கல்வியை கற்றுக்கொள்ளல். எங்களுடைய முதல் அமர்வினுடைய கடைசி பகுதியில் ஷேக் அஸ்ஹர் சீலானி அவர்கள் என்ன செய்தார்கள், மிக முக்கியமான சில செய்திகளை கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அப்ப பிரயோசனமான கல்வி என்பது ஆன்மீகம் சார்ந்த, நம்மளுடைய மறுமைக்கு எதெல்லாம் எந்த கல்வியெல்லாம் எங்களையும் செய்யும், விட்டு செல்லுமோ, நல்வழிக்கு இட்டு செல்லுமோ, அது எல்லாமே என்ன செஞ்சிடும், பிரயோசனமான கல்வி. பொதுவாக உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயோசனமான கல்வி குறித்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, துஆ கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ. என்ன செய்து, பிரயோசனமான கல்வியை தா. பிரயோசனமான கல்வி அல்லாத கல்வி எனக்கு என்ன செஞ்சிடாத, தந்து விடாத என்று பாதுகாப்பும் தேடி இருக்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படையிலே பொதுவாக பிரயோசனமான கல்வி என்பது பொதுவாக நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த மஜ்லிஸ் கூட மிக அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக விருப்பத்துக்குரிய ஒரு மஜ்லிஸ், முபாரக்கான மஜ்லிஸ். இந்த நிகழ்ச்சியிலே, இந்த பயான் நிகழ்ச்சியிலே, இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற எங்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா அருள் செய்து அவனுடைய அருள் பார்வை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறான், பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில கொஞ்சம் பேர் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், தேர்வு செய்து எடுத்திருக்கிறான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்ப இந்த இன்ஷிராஹ் சத்ர், உல விருத்திக்கு, உல நிம்மதிக்கு பிரயோசனமான கல்வி என்பது மிக முக்கியம். பிரயோசனமான கல்வி இருக்கிற பொழுது நம்ம அதில் என்ன செய்வோம், ஆர்வத்தை கூடுதலாக காட்டுவோம். தடுமாற்றமான கல்வி இருக்கிற நேரத்தில் இது எங்களுக்கு அந்த இலக்கை சென்று அடைய முடியுமா என்கிற ஒரு சந்தேகம் எங்களுடைய உள்ளத்தில் எப்பயுமே செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன சொல்கிறார், ஃபகுல்லமா ஸாத தஹ்சீலுல் அப்தி மினல் இல்மி ஷர்இ. ஒரு மனிதனுடைய ஆன்மீக ரீதியான பிரயோசனமான கல்வி எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ, அப்ப நம்ம தேட தேட என்ன செய்யும், அது அதிகரிப்பு வரணும். சில நேரங்களில் மறந்து போனால் கூட அடுத்த வகுப்புல கலந்து கொள்ற நேரத்தில் அதை நம்ம மீட்டி பார்க்கறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும், மீளாய்வு செய்வதற்குரிய வாய்ப்புகள் என்ன செய்யும், கிடைக்கும். அப்ப கல்வி, ஆன்மீக ரீதியான கல்வி, பிரயோசனமான கல்வி, அல் முஸ்தமித்து மின் கிதாபில்லாஹி வ சுன்னத்தி நபிஹி, குர்ஆனுடைய கல்வி, நபிகளாருடைய சுன்னாவினுடைய கல்வி யாருக்கெல்லாம் அதிகரிக்கிறதோ ஸாத இன்ஷிராஹு சத்ரிஹி, அவருடைய உள்ளம் என்ன செய்யும், விரிவடையும், அவருடைய உள்ளத்தில் அமைதி அதிகமாக ஏற்படும். அப்ப கல்வி கூட கூட என்ன செய்யும்,
எங்களுக்கு ஒரு திருப்தி ஒன்று வரும். எதை எடுத்தாலும் என்ன செய்கிறது, நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை படிக்கிறோம், வேதத்தினுடைய கல்வியை படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை படிக்கிறோம் என்கிற அந்த திருப்தியினால என்ன செய்யும், எங்களுடைய உள்ளம் என்ன செய்யும், விரிவடையும். வசாத சலாஹு ஹாலிஹி. அப்ப இந்த மார்க்க பிரயோசனமான கல்வியை கற்க என்ன செய்யும், எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, எங்களுடைய நிலைமைகள் எல்லாம் சீராக விடும் என்று சொல்லி என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் முதல் பந்தியிலே சொல்கிறார். தொடர்ந்தும் சொல்கிறார், ஃபல் இல்மு ஃபீஹி ரிஃஅத்துல் அப்தி வ சஆதத்துஹு வ ஃபலாஹுஹு ஃபீ துன்யாஹு வ உக்ராஹு. இந்த பிரயோசனமான கல்வி என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், அவனுக்கு கிடைக்கிற ஒரு வெற்றி. இந்த வெற்றி எங்க இட்டு செல்லும், இந்த உலகத்திலையும் அவனுக்கு வெற்றி, மறுமையிலையும் வெற்றி தான். எதனால, இந்த பிரயோசனமான கல்வியினால. அப்ப பிரயோசனமற்ற கல்வியாக இருக்குமாக இருந்தால் சில வேளைகள் அது எங்களுக்கு பொருளாதாரத்தை தேடி தரலாம், நமக்கு அதை ஏதோ பயன்மிக்க மாதிரி தெரியலாம், ஆனால் முழுமையாக இறைவனுடைய வெற்றி அதில் இருக்கிறதா இல்லை. அப்ப பிரயோசனமான கல்விதான் என்ன செய்கிறது, மிக முக்கியமானது என்பதை இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்லுகிறார். எந்த அளவு சொல்றார், வனூருன் வதியாஉன் லிதரீகிஹி, அவன் செல்லுகின்ற பாதைக்கான ஒளியாக அது அமையும், ஒளியாக என்ன செய்யும், அமையும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், உங்களிலே யாரெல்லாம் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும், வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், யாரெல்லாம் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அந்தஸ்துகளால் உயர்த்துவான். அப்ப பிரயோசனமான கல்வி கற்க என்ன செய்யும், அந்தஸ்துக்கள் அல்லாஹு தஆலா படிப்படியாக உயர்த்தி கொண்டே செல்வான் என்று என்ன செய்கிறார் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சூரத்துல் முஜாதலா 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால நம்ம இந்த பிரயோசனமான கல்வியோடு நம்ம எந்த தேசத்துக்கு போனாலும் அதுக்கென்று ஒரு தனியான ஒரு மதிப்பு நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அல்லாஹ்வை அதிகமாக பயப்படக்கூடியவர்கள் யாருங்கிறத சொல்றான். மின் இபாதிஹி அல் உலமா, என்ன படித்தவர்கள், ஆலிம்கள், மார்க்கத்தை கற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ் ரொம்ப அதிகமாக என்ன செய்கிறார்கள், பயப்படுகிறார்கள் என்று குர்ஆன் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பிரயோசனமான கல்வி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு சொர்க்கம், சொர்க்கத்தினுடைய அந்த தோட்டத்தில் என்ன செய்கிறான், இவன் இருக்கிறான். ஃபீஹா தாலிபுல் இல்ம், ஒரு மாணவன் மார்க்க கல்வியை, பிரயோசனமான கல்வியை கற்றுக்கொள்ளுகிற பொழுது அவன் என்ன செய்கிறான், ஒரு சுகமான வாழ்க்கையில் இருக்கிறான் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்து, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் சொன்ன கல்வியை நம்ம என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். வரௌலத்துன் முஸ்ஹிரா, அது பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குகின்ற ஒரு பூந்தோட்டத்தில் இருக்கிற மாதிரி அவன் என்ன செய்யணும், நினைச்சு கொள்ளணும். அந்த அளவுக்கு பிரயோசனமான கல்விகள். வபுஸ்தானுன் முஸ்மிருன், பழங்கள் எல்லாம் தருகின்ற ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி அவன் என்ன செய்யணும், நினைக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகள், அப்ப இந்த பிரயோசனமான கல்வி என்பது எங்களுக்கு என்ன செய்யுது, பூத்து குலுங்குகின்ற பூந்தோட்டத்துக்குள்ளேயோ அல்லது பழங்கள் தருகின்ற, கனிகள் தருகின்ற பல தோட்டங்களுக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி என்ன செய்யுது, ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும், நினைத்து கொள்ள வேண்டும். இதனால் அவன் என்ன செய்கிறான், யஜிது ஃபீஹி பஹ்ஜதஹு வ உன்ஸஹு வ ராஹதஹு வ சஆததஹு, அவன் அதில் என்ன செய்கிறான், ஒளியை பார்க்கிறான், நிம்மதியை பார்க்கிறான், சந்தோஷத்தை பார்க்கிறான், அவனுக்கு மனதில் ஆறுதலை பார்க்கிறான். இதெல்லாம் எதில் கிடைக்குது என்றால் பிரயோசனமான கல்வியில தான், பிரயோசனமான கல்வியில் தான் கிடைக்கிறது. வயக்திஃபு மின் ஃபீஹி மின் அதாயிபு சிமார், அவனுக்கு எந்த பழம் மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கிறதோ அதை அப்படியே என்ன செய்வான், அவன் ஆய்ந்து கொள்வான், அதை என்ன செய்வான், பறித்துக் கொள்வான். அதே போல என்ன பூ அவனுக்கு மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்வான். அப்ப இந்த கல்வி என்பது அப்படித்தான். அதை எல்லா பல வகையான கல்விகள் இந்த பிரயோசனமான கல்வி என்ன செய்யும், தரும். மார்க்க சட்டங்களை தரும், ஹதீஸ் கலையை தரும், தப்சீரை தரும், இது அகீதா சம்பந்தமாக தரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறதோ பல வகையான கலைகள் அவனுக்கு என்ன செய்யும், ஒரே நேரத்தில் மறுமைக்காக வேண்டியும் இந்த உலகத்தினுடைய நிம்மதிக்காகவும் தருகின்ற பிரயோசனமான கல்விதான் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இதனால நீங்க பாருங்க, இஸ்லாமிய ஆசிரியர்கள், நூலாசிரியர்கள் தங்களுடைய புத்தகங்களுக்கு
தாங்கள் எழுதுகின்ற அந்த நூல்களுக்கு கூட இது சம்பந்தமாக இதை ஒட்டி இணைத்த மாதிரி என்ன செய்வார்கள், தங்களுடைய நூல்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. என்ன பேர் வச்சிருக்கிறாங்க பாருங்க. உதாரணமாக ரவுலத்துல் உக்கலா. ரவுலத்துல் உக்கலா, உக்கலான்னு சொன்னா புத்திவான்கள், புத்தியுள்ளவர்கள், அவர்களுடைய தோட்டம் அப்படின்னு சொல்லி புத்தகம் இருக்கிறது. வபுஸ்தானுல் ஆரிஃபீன், அறிஞர்களுடைய என்ன செய்து தோட்டம் என்று வைத்திருக்கிறார்கள். ரியாலு சாலிஹீன், நல்லோர்களுடைய பூங்காவனம் என்று பெயர் வச்சிருக்கிறாங்க. இப்படி என்ன செய்கிறது, நிறைய புத்தகங்கள் ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு இந்த பிரயோசனமான கல்வி என்ன செய்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இது ஏதுவாக அமைகிறது. அவனுடைய உள்ள விருத்திக்கு இது காரணமாக அமைகிறது. உள்ளத்துல நிம்மதிய சந்தோஷத்தை, குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு என்ன செய்கிறது, இது ஒரு ஏதுவான காரணியாக அமைகிற காரணத்தினாலதான் இப்படி இது போன்ற நூல்களுக்கு இந்த பெயர்கள் வச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான புத்தகம் தான் ரியாலு சாலிஹீன். ரியாலு சாலிஹீன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மிக பரிச்சயமான புத்தகம். அப்ப என்ன செய்கிறது, அந்த அளவுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இது சம்பந்தமான பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த சுவனத்திற்கான பாதை, அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும். அதுதான் எங்களுடைய இலக்கு, மிக பிரதானமான இலக்கு அதுதான். அப்ப அந்த இலக்கு அடையிறதுக்கு இலகுவான வழியை அல்லாஹு தாலா எப்படி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன், யாரெல்லாம் கல்வி தேடி செல்லுகிறாரோ, யாரெல்லாம் கல்வி தேடி செல்லுகிறாரோ, சஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah, அல்லாஹு தாலா அவருக்கு இதனூடாக சுவனத்திற்கான பாதையை இலகுபடுத்தி கொடுக்கிறான். அப்ப இந்த கல்வி நம்ம படிக்க படிக்க என்ன செய்யும், சுவனத்துக்கு இட்டு செல்லுகின்ற காரணிகளை நம்ம படிப்போம், அதுக்குரிய அமல்கள் என்னங்கிறத படிப்போம். நரகத்திலிருந்து தூரமாகி சுவனத்திலே இன்பத்தோடு இருப்பதற்கு எந்தெந்த காரணிகள், எந்தெந்த இபாதத்துகள் செய்ய வேண்டும்ங்கிறத எதுல படிப்போம், நம்ம இந்த பிரயோசனமான கல்வியில படிப்போம். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுவனத்திற்கான பாதை இலகுபடுத்தி கொடுப்பது இந்த பிரயோசனமான கல்விதான் என்பதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த மஜ்லிஸ்கள் பொதுவாக உங்களுக்கு தெரியும், இதுல இந்த மஜ்லிஸ் அமைதியான, அல்லாஹ்வுடைய அமைதி இறங்குற, வானவர்கள் சூழ்ந்து கொள்ளுகிற, அல்லாஹ்வுடைய அருள் சூழ்ந்து கொள்ளுகின்ற, அல்லாஹு தாலா வானவர்களிடத்துல பெருமை பாராட்டி பேசுகின்றன்னு சொல்லி பல நூற்றுக்கணக்கான சிறப்புகளை கொண்டிருக்கிற மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இது எங்களுடைய உள விரிவாக்கத்திற்கு, நிம்மதிக்கு என்ன செய்கிறது, மிக பிரதானமான காரணியாக, மூன்றாவது காரணமாக அமைகிறது பிரயோசனமான கல்வியை கற்றுக்கொள்ளுதல். நான்காவது காரணம் அல் இனாபத்து இலல்லாஹ், அல்லாஹுவின் பால் மீளுதல். அல்லாஹு தாலாவின் பால் என்ன செய்கிறது, மீளுதல். வஹுஸ்னுல் இக்பாலி அலைஹி, நல்ல முறையில் அந்த மீளுதல் நம்ம என்ன செய்ய, அல்லாஹ்வை நோக்கி போற நேரத்தில் எங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் அதனுடைய நன்மைகளை எதிர்பார்த்து நம்ம என்ன செய்யணும், செல்ல வேண்டும் என்பதை என்ன செய்கிறது இந்த நான்காவது தலைப்பு என்ன செய்து எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா ஒரு வசனத்துல சொல்லுகிறான், வ அனீபு இலா ரப்பிக்கும், நீங்கள் உங்களுடைய இறைவனின்பால் நீங்கள் மீளுங்கள். வ அஸ்லிமு லஹு, நீங்க அவனுக்கு என்ன செய்யுங்க, முழுமையாக வழிபட்டு நடங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், ஒரு வசனத்துல சொல்லுகிறான். நம்ம அல்லாஹு தாலா நம்மளை படைச்சிருக்கிறான், நம்ம என்ன தேவைகள் வருகிற பொழுதும் நம்ம அவன் பக்கம் தான் மீளணும். அப்ப அல்லாஹு தாலாவின் பால் மீளுகிற பொழுது எங்களுடைய உள்ளம் எதை எதிர்பார்க்கிறோ அது அல்லாஹு தாலா என்ன செய்வான், எங்களுக்கு சாதகமாக ஆக்கி தருவான். எங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், உள்ளம் பரந்த மனசு. நம்ம என்ன செய்வோம், சில நேரம் சொல்லுவோம், அவர்களுடைய மனசு பெரிய பரந்த மனசுன்னு சொல்லுவோம். நம்ம சொல்லுவோமா இல்லையா, எதை எடுத்தாலும் என்ன செய்யுது, இல்லை என்று சொல்லுகிற நிலைமை இல்லை. ஏதாவது மசூராக்கள் கேட்டால் மசூரா சொல்லக்கூடிய, ஏதாவது அறிவுரைகள் கேட்டால் அறிவுரை சொல்லக்கூடிய, அப்ப பரந்த மனசுள்ளங்கிற பாக்கியத்தை கிடைக்கிறதாக இருந்தால் முழுமையாக நாங்கள் அல்லாஹ்வின் பால் மீள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அல்லாஹு தாலாவின் பால் என்ன செய்யணும், மீள வேண்டும். தீமைகள் செய்கிற பொழுது அந்த தீமைகளை விட்டு நம்ம என்ன செய்ய ஒதுங்கி அல்லாஹு தாலாவின் பால் மீள வேண்டும். இதற்கு இந்த இறைவனின் பால் மீளுகின்ற இது மிக முக்கியமான ஒரு காரணி என்பதை என்ன செய்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்கிறார். நம்ம இன்னைக்கு எப்பயுமே இபாதத் செய்கிறோம்,
ரமலான்ல இபாதத் செஞ்சோம், இப்பயும் செய்கிறோம், எப்பொழுதும் இபாதத் செய்கிறோம். இந்த இபாதத்தில் எங்களுக்கு விருப்பம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஆர்வம் வரணும். நம்ம ஒரு இபாதத் செய்கிற பொழுது அந்த இபாதத்துல ஆர்வம் ஏன் வர மாட்டேங்குதுன்னா, நாங்கள் அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கிற அந்த பயணத்துல முழுமையான நம்பிக்கை எங்கள்கிட்ட இல்லை, முழுமையாக நாங்கள் அல்லாஹ்வின் பால் மீள இல்லை. அல்லாஹ் தஆலா அதனால சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த குர்ஆனுடைய பிரயோசனம், குர்ஆன் சொல்லுகின்ற அந்த கல்வியை படிக்கிறத யாரெல்லாம் அதை அனுபவிச்சாங்களோ அவங்கள தவிர அதனுடைய பிரயோசனம் வேறு யாருக்கும் தெரியாது. நம்ம எப்பொழுதுமே என்ன செய்கிறது, இந்த குர்ஆன் ஓதக்கூடிய சகோதரர்களை நீங்க பாருங்க, குர்ஆன் ஓதக்கூடிய சகோதரர்கள் எப்பொழுதுமே குர்ஆனிலே தெளித்திருப்பாங்க. சிலர் திக்ருல இருப்பாங்க. அப்ப இந்த இபாதத்துகள்ல எங்களுக்கு ஏனோ போனோம், கடமை முடிச்சுட்டு வந்தோம்னு சொல்லி இருக்கக்கூடாது. இபாதத்துல ரூஹானியத் இருக்கணும், உயிரோட்டம் இருக்கணும். இந்த கடமை ஏன் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான், இதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கிற முழுமையான அறிவு எங்களிடத்துல என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இபாதத்துல எங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும், இபாதத்துல ஆர்வம் இருக்க வேண்டும். நம்ம இன்னும் ஓதுறோமா, இன்னும் 2 பக்கம் ஓதணும்ங்கிற அந்த நம்பிக்கை, அந்த ஆர்வம் எங்களுக்கு வரணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், சில நேரங்களில் எப்பதான் இந்த பக்கம் முடியும்னு சொல்லி நம்ம நினைப்போமாக இருந்தால் எங்களுடைய இபாதத்துல நாங்க ஆர்வ கோளாறு உள்ளவங்களாக இருக்கிறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்ல, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்ல இபாதத்துகள்ல நம்ம என்ன செய்யணும், அதிகமான ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது இறைவனின்பால் நாங்கள் மீளுகிறோம் என்பதற்கான ஒரு அடையாளமாக நாங்கள் பார்க்கலாம். அதே போல இந்த வழிபடுதல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுதல் என்பது உண்மையிலேயே அதோடு சேர்த்து இபாதத்துகளில் ஈடுபடுறது என்பது எங்களுடைய ராஹத்துல் குலூப், உள்ளங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தரும், மிகப்பெரிய ஒரு ஆறுதலை என்ன செய்யும், தரும். சில நேரங்களில் நீங்க வெளியில் இருக்கிற நேரம் மனக்கவலைகளோடு இருப்பீங்க, பயங்கரமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம், வீட்டு கவலைகள் வந்திருக்கலாம், தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்ப ரீதியான குடும்பவியல் பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்க பள்ளிவாசலுக்கு போகிற பொழுது, இபாதத்துகள் இருக்கிற பொழுது அதை என்ன செஞ்சிடும், அல்லாஹ் தஆலா ஒரு வகையான ராகத்தை எங்களுடைய உள்ளங்கள்ல தருவான். தருவானே இல்லையா, தருவான். இதை நம்ம என்ன செஞ்சிருப்போம், அனுபவிச்சிருப்போம். அப்ப ராகத்தை தருகிற இடத்துக்கு தான் ராகத்தை தேடி போகணும். நம்ம அந்த முறைகள் நம்ம என்ன செய்யுது, பள்ளிவாசலுக்கு போறோம், கையேந்தி அல்லாஹ் தஆலாவிடத்துல என்ன செய்கிறோம், பிரார்த்திக்கிறோம். அப்ப இந்த ராகத்துல் குலூப் இபாதத்துகள்ல இருக்குது, வழிபடுதல்ல இருக்கிறது. அதே போல உள்ளங்களுக்கு என்ன செய்கிறது, நிம்மதியை தருகிறது, கண்குளிர்ச்சியை தரும், கண்குளிர்ச்சி என்ன செய்யும், தரும். அதே போல உள்ளத்துக்கு நிம்மதியும் என்ன செய்யும், தரும் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல் இனாபத்து இலல்லாஹ், அல்லாஹ் தஆலாவின் பால் முழுமையாக மீளுதல் என்பது வ மஹப்பத்துஹு பிகுல்லில் கல்ப், அவனை நேசிக்கிறது என்பது என்ன செய்யுது, முழுமையாக எங்களை நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலாவை நாங்க நேசிக்கணும், முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். போயிட்டு இருக்கிற நேரத்திலேயே எங்களுக்கு வேறு வேறு சிந்தனைகள் வருகிறதாக இருந்தால் நம்ம என்ன செய்யுது, எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய எண்ணங்கள் என்ன செய்யல, முழுமையாக நாங்க இல்லைங்கிறத நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல வத்தனஅமு பி இபாதத்திஹி, இபாதத்துகள்ல அந்த அருளை நாங்கள் சுவைக்கிறது என்பது ஃபலா ஷைஅ அஸ்ரஹ லி ஸத்ரில் அப்தி மின் தாலிக. அப்ப அந்த இபாதத்துல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லையா, அந்த விருப்பம், அந்த விருப்பத்தை விட வேற என்ன எங்களுடைய உள்ளத்துக்கு தேவை. அப்ப அந்த விருப்பம் தான் எங்களுடைய உள்ளத்துக்கு மிக பிரதானமானதாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இப்படி ஒரு அந்த சுவன பூங்காவிலே இந்த பிரயோசனமான கல்வியில முழுமையாக அல்லாஹ் தஆலாவின் பால் மீண்டு நாம் இருக்கிற பொழுது இது ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி, ஒரு சிறப்பான வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை என்ன செய்யும், எங்களுக்கு ஊட்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பாருங்க, தொழுகையில கண்குளிர்ச்சி இருக்கா இல்லையா, கண்குளிர்ச்சி இருக்கு. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் நம்ம பல நூல்கள்ல பார்க்கணும். எப்படி ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண்குளிர்ச்சியே தொழுகையில தான் இருக்கிறது. அப்ப குர்ஆன் சொல்லும் என்ன செய்யுது, முனாஃபிகீன்கள் எப்படி தொழுகைக்கு வருவாங்க, சோம்பேறிகளாக வருவாங்க, சோம்பேறிகளாக தான் வருவாங்க, குசாலா குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் எங்களுக்கு ராகத்தை கண்குளிர்ச்சியை தர்றதாக இருந்தால் அந்த தொழுகையில என்ன செய்யணும், ரூஹானியத்து இருக்கணும். படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய கடமையை நிறைவேற்றுகிறேன் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த எண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும்.
நம்ம நேரத்தை ஒதுக்கி காலத்தை ஒதுக்கி கஷ்டங்கள்ல, சில நேரங்கள்ல மழை நேரங்கள்ல, குளிரான காலப்பகுதிகளில், சூடான காலப்பகுதிகளில் இறை இல்லத்தை நோக்கி நாங்கள் போய் சென்று அந்த பள்ளிவாசலுடைய அந்த சூழலிலே இருந்து அந்த கடமையை நிறைவேற்றுகிற பொழுது எங்களுடைய கண் குளிர்ச்சி நம்ம என்ன செய்யலாம், அதில் பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இந்த கண் குளிர்ச்சியை சொல்கிறார்கள். அப்ப இந்த கண் குளிர்ச்சி அதில் இருக்கிறது, எங்களுடைய உள்ளத்துக்கு அமைதி இருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது மனசங்கடமான நிகழ்வுகள் வருகிற பொழுது, கவலைகள் வருகிற பொழுது, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கூப்பிடுறாங்க. பிரபலியமான ஹதீஸ், கும் யா பிலால், பிலாலே எந்திரிங்க, என்ன ஃபஅரிஹ்னா பிஸ்ஸலா, தொழுகையினூடாக எங்களுடைய மனசுக்கு என்ன செஞ்சிருங்க, நிம்மதியை தர என்ன செய்யுங்க, ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப தொழுகையின் ஊடாக மனசுக்கு என்ன செய்யும், நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், கவலைகள் இல்லாமல் போகும், சஞ்சலங்கள் இல்லாமல் போகும், மனதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இல்லாமல் போகும் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த தொழுகையினால ஏற்படுகிற இந்த கண் குளிர்ச்சியை நம்ம என்ன செய்யறது, எப்ப பார்க்கிறோம்னு சொன்னால் இறைவனின்பால் முழுமையாக மீண்டு அந்த இபாதத்தில் எங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். முழுமையாக அதில் நம்ம என்ன செய்யணும், ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரமலானுடைய காலத்துல நம்ம காலையில நேர காலத்தோடு சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டு மதிய உச்சம், அதாவது சூரியன் மறையும் வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். ஆனா அந்த நேரத்தில் பசி வருதா, இல்ல. அல்லாஹ்வுடைய அருள், அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். அதுல நம்ம என்ன செய்யல, பசியை பார்க்கறது இல்ல. அதே நேரத்தில் நம்ம நோன்பு இல்லாத காலமாக இருந்தால் சஹரு கிளம்பி சாப்பிட்டாலும் என்ன செய்யும், 8-9 மணியோட எப்படியாவது ஆக குறைஞ்சது ஒரு டீயாவது குடிப்போம் என்கிற மனநிலைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், தள்ளப்பட்டுறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், அப்ப இபாதத்தில் எங்களுக்கு எப்பொழுது விருப்பம், ஆசை வருகிறதோ அந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளத்திலே நிம்மதியை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். எங்களுடைய உள்ளம் என்ன செய்யும், விரிவடைவே நாங்கள் பார்க்கலாம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வழிகாட்டல்கள் நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த நல்லோர்களுடைய, அப்ராருங்கிறது என்ன, நல்ல மனிதர்களுடைய சில அமல்களை அவர் என்ன செய்யறார், அடையாளப்படுத்துறார். எப்படி, ஃபஅவ்வலு மா யஸ்தைகிலு அஹதுகும் மின் மனாமிஹி, நல்லவங்க எப்படி செய்வாங்கன்னா, எழுந்திருச்ச உடனே, தூக்கத்தில் இருந்து எழுந்த உடனேயே முதலாவது என்ன செய்வாங்க, இஸ்பிக் இலா கல்பிஹி அல் கியாம் இலல் வுது, முதலாவது போறது வுது செய்யத்தான். முதலாவது எனக்கு என்ன வரும், எந்திரிச்ச உடனே, படுக்கையில இருந்து எந்திரிச்ச உடனே நம்மளுடைய சிந்தனை எங்க வரணும், வுது செய்ய போகிறோம். வஸ்ஸலா, அதே போல என்ன செய்ய, வுது செய்து விட்டு தொழுகைக்கு போறது அல்லாஹ் தஆலா ஏவியது மாதிரி. அப்ப இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வருமாக இருந்தால் அவனுடைய இபாதத்தில் அவன் என்ன செய்யறான், ஆர்வம் உள்ளவனாக இருக்கிறான், ஆசை உள்ளவனாக இருக்கிறான். இதனால என்ன செய்யுது, அவருடைய உள்ளம் விரிவடைகிறது. அதே போல ஃபைதா அத்தா ஃபர்த வக்திஹி, சரி ஃபஜ்ருடைய கடமை முடிஞ்சிருச்சு, முடிந்தால் அதுக்கு பிறகு என்ன செய்யறான், அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்களை ஓதுகிறான். பாருங்க, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின், ஒரு நல்ல மனிதர் என்ன செய்கிறார், தூக்கத்துக்கு செல்லுகிற பொழுது அதனுடைய துஆக்களை எல்லாம் ஓதி அந்த ஒழுங்குமுறைகளை பேணி தூங்குகிறார். தூங்கி ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எந்திரிக்கிற நேரத்தில் முதலாவது அவருடைய எண்ணம் என்ன, வுது. அதுக்கு அடுத்தது தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்கிறார், இந்த நேரத்தில் குர்ஆனை ஓதுகிறார், அல்லாஹ்வுடைய திக்ர்ல என்ன செய்கிறார், இருக்கிறார். எது வரைக்கும், ஹத்தா தத்லு அஷம்ஸ், சூரியன் உதயமாகும் வரைக்கும். ஃபயர்கஉல்லுஹா, அதுக்கு பிறகு என்ன செய்கிறார், அவர் லுஹா தொழுகையை தொழுகிறார். இது ஒரு நல்ல ஒரு பாக்கியமா இல்லையா, மிக அருமையான பாக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் யார், ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறார். வேற எந்த பாதுகாப்பும் நமக்கு என்ன செய்யல, தேவையில்லை, அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அப்ப நம்ம என்ன செய்யறோம், அந்த கடமையை நாங்க உரிய நேரத்தில், அப்ப நல்லவர்கள், உண்மையான இறை விசுவாசிகள் இப்படித்தான் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். பிறகு சரி துஆ தொழுது முடிஞ்சது, சும்ம ذهب الى ما اقامه الله فيه من الاسباب, அதுக்கு பிறகு அவர் தொழிலுக்கு போறார். அன்புக்குரிய சகோதரர்கள், வெளியில் இருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் நம்ம பார்ப்போம், என்ன செய்வாங்க, அந்த லீவு நாளுகள்ல எந்திரிக்கிறதுக்குரிய டைம் என்ன செய்வாங்க, ரொம்ப தள்ளி வைக்கிறத நம்ம பார்க்கணும். இருக்குதா இல்லையா? அதே நேரத்தில் எங்களுடைய முதிர், எங்களுடைய கஃபீல் அல்லது எங்களுக்கு பொறுப்பானவர் யாராவது இந்த மணிக்கு வர நம்ம என்ன செஞ்சிடறோம், குறிப்பிட்ட அதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவோம் நாங்க. ஆனால்
இவற்றுக்கு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய எங்களை எல்லாம் உருவாக்கி எங்களுக்கு இன்று வரைக்கும் பாதுகாப்பு அத்தனையும் அல்லாஹ் தஆலா தந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கடமைகள் விஷயத்துல இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் பொறுப்புள்ளவங்களாக இருக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா போதுமானவன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யறான்? அவன் ஹலாலாக சம்பாத்தியத்துக்கு செல்கிறான். பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் என்ன செய்யறான், போகிறான். பிறகு ஃபைதா ஹதர ஃபர்லு லுஹர், லுஹருடைய டைம் வருது. இப்ப என்ன என்ன சிந்தனை வரும் அவனுக்கு? லுஹர் தொழுகையினுடைய சிந்தனை வரும். லுஹர் தொழுகையினுடைய சிந்தனை வரும். பாதர இல ததௌஹரி வஸ்ஸஇ இல ஸஃபில் அவ்வல், உடனே என்ன செய்யறான்? உது செய்ய போறான். போயிட்டு பள்ளிவாசலுக்கு சென்று பள்ளிவாசலுடைய முதல் சஃபிலே என்ன செய்யறான்? இடம் பிடித்துக் கொள்கிறான். இது இந்த இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நல்லவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள்ங்கிறதுக்கான சில அடையாளங்களை சொல்றாங்க. இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை என்ன செய்யும் இருக்கும். ஃபஅத்தா ஃபரீலதஹு கமா உமிர், அந்த கடமையை என்ன செய்கிறார்? முழுமையாக சரியாக செய்கிறார். முக்கம்மிலன் லஹா பி ஷராஇதிஹா வ அர்கானிஹா, அதனுடைய ருக்குனுகளை, அதனுடைய ஷரத்துகளை, அதனுடைய சுன்னத்துகளை, அது எதெல்லாம் வேண்டி நிற்கிறதோ இறை எச்சத்தை இதெல்லாத்தையும் அப்படியே என்ன செய்கிறார்? பேணி அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இறை விசுவாசிகளுடைய பண்புகள் குறித்து குர்ஆன்ல சொல்லுகிறான். அவங்க எப்படி தொழுகையில் ஈடுபடுவாங்க? பேணுதல், உள்ளச்சம் உடையவங்களாக இருப்பாங்க, உள்ளச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த தன்மை எங்களிடத்தில் இருக்கிறதா என்கிறத நம்ம ஒரு முறை என்ன செய்யணும்? பார்த்துக் கொள்ள வேண்டும். தொழுகையில் இருக்கிற நேரத்தில் எங்களுடைய சிந்தனைகள் அங்க இங்கே போகுதா? நாங்கள் உண்மையிலேயே படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால நிற்கின்ற பொழுது எந்த நிலையில் நம்ம நிற்கிறோம்? எங்களுடைய உள்ளங்கள் இறைவனுடைய சிந்தனையிலே இருக்கிறதா இல்லையாங்கிறத நம்ம என்ன செய்யணும்? பார்த்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த மனிதன் என்ன செய்கிறான்? அப்படியே அவனுடைய அந்த கடமையிலே செய்கிறான். அதற்கு பிறகு அடுத்த தொழுகை வரும், அந்த தொழுகை நிறைவேற்றுவான். அதற்கு பிறகு மக்ரிப் தொழுகை வரும், அதை நிறைவேற்றுவான். அதற்கு பிறகு இஷா தொழுகை வரும். இந்த அவருடைய சம்பாத்தியங்கள் ஒரு காலத்திலும் இந்த தொழுகைகளுக்கு என்ன செய்யாது? இடைஞ்சலாக தடையாக அமையாது. இடைஞ்சலாக தடையாக என்ன செய்யாது? அமையாது. உரிய நேரத்தில் அது தொழுகிறது. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன செய்யறது? ஒரு 7 நிமிஷம் போதும். ஆக கூடுதலா என்ன செய்யுது? நம்ம ஆக கூடுதலாக ஒரு 7 நிமிடம் ஒரு 4 ரக்காத் தொழுகை தொழுகிறதுக்கு போதும். அவ்வளவுதான். இதெல்லாம் சேர்த்து பார்த்தா மொத்தம் 10 நிமிடம் ஒரு தொழுகைக்கு. அப்ப இந்த ஒரு நல்லவருடைய வாழ்க்கையில் இப்படித்தான் என்ன செய்யணும்? அவருடைய அன்றாட வாழ்வு செல்ல வேண்டும் என்பதை என்ன செய்கிறார்? இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லி காட்டுகிறார்கள். இதை நம்ம அவருடைய வாழ்க்கையில, நல்லவர்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அன்புக்குரியவர்களே, அப்ப இப்படி நம்ம இந்த இபாதத்துகளை உரிய நேரத்தில் அதற்கே உரிய முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய முறையில் நாங்கள் அப்படி செய்வோமாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்தில நிம்மதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, உள விரிவாக்கத்தை நம்ம என்ன செய்யலாம்? எல்லாவற்றையும் எங்களுடைய பிராக்டிக்கல் வாழ்க்கையில நம்ம என்ன செய்யலாம்? காணலாம். பிராக்டிக்கல் வாழ்க்கையில என்ன செய்யலாம்? எங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் அவனுடைய தீமையான பண்புகளை அதை என்ன செஞ்சிடும்? தொழுகை, ரூஹானியத்தான தொழுகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்துரும். அப்படிதான் குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப என்ன செய்கிறது? தேவைக்கில்லாத முன்கரான பாவமான காரியங்களை அவன் என்ன செஞ்சிடும்? தடுத்து விடும். வஹப்பபத் இலைஹி லிகா அல்லாஹ், அவன் என்ன செய்வான்டால் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுவான். இபாதத் செய்கிறவருக்கு மௌத் இப்ப வந்தாலும் அவர் பயப்பட தேவையில்லை. அஞ்ச வேணுமா? அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன செய்வார்? அல்லாஹ்வுடைய சந்திப்பு எப்ப கிடைக்குமோ அதை என்ன செய்வார்? ஆர்வத்தோடு எதிர்பார்ப்பார். இப்ப வந்தாலும் நான் தயார் நிலையில் இருக்கிறேன் என்று நினைப்பார். இது எதனால ஏற்பட்டது? இந்த இபாதத்திலே ஏற்பட்டிருக்கிற விருப்பத்தின் காரணமாக. இபாதத்துக்களை ஆர்வத்தோடு ஆசையோடு நம்ம அல்லாஹ்வின் பால் முழுமையாக நாங்கள் மீண்டு செய்கிற பொழுது இதை நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல அவர் என்ன செய்வார் என்றால் அல்லாஹ்வுடைய இந்த இபாதத்துகளுக்கு இடையூறாக இருக்கிற அத்தனையும் துண்டிச்சிருவார். எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருவார்? தடை போட்டு விடுவார். இது என்னுடைய இபாதத்துக்கு தடையாக அமைகிறது. அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு இது தடையாக அமைகிறது. எங்களுடைய தொழுகைகளை உரிய நேரத்தில் தொழ முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த விடயங்களிலே இவர் என்ன செய்ய மாட்டார்? இந்த நல்ல மனிதர் ஈடுபட மாட்டார் என்று என்ன செய்கிறார்? இந்த நூலினுடைய ஆசிரியர் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வகையிலே பொதுவாக இந்த இபாதத்துகள்ல நம்ம ஈடுபடுகிற பொழுது, அல்லாஹு தஆலாவின் பால் முழுமையாக நாங்கள் மீளுகிற பொழுது எங்களுடைய உள்ளங்களிலே நிம்மதிய சந்தோஷத்தை பார்க்கலாம். அப்ப இந்த நூலினுடைய ஆசிரியர் என்ன செஞ்சிருக்கிறார்? இதுவரைக்கும் சுமாராக 4 காரணங்களை சொல்லியிருக்கிறார். இன்னும் சுமாராக ஒரு 6 காரணங்கள் இருக்கிறது.
இந்த உல விரிவாக்கத்திற்கு உல நிம்மதிக்கு என்ன செய்கிறது, இன்னும் என்னென்ன காரணிகள் ஏதுவாக அமையும், துணையாக நிற்கும் என்கிற செய்தியை நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகள்ல. எனவே பொதுவாக நம்ம மூமின், நம்ம எல்லாம் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய கேட்கக்கூடிய, அதனை நம்ம எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிற நாங்கள் கண்டிப்பாக இபாதத்துகள்ல கொஞ்சம் அதிகமான ஆர்வத்தை நம்ம என்ன செய்யணும், ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த வகையில பிரயோசனமான கல்விகள் எது எங்கிருந்தாலும் சரி, அது எந்த ஜாலியாத்தாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆசிரியராக இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவினுடைய கல்வியை உங்களுக்கு கற்றுத்தருகிறாராக இருந்தால் அதற்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து அந்த கல்வியை படிப்பதற்கு, அந்த கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும், நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகளையும் அந்த கல்வியின்பால் ஆர்வப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. கணியத்துக்குரிய சகோதரர்கள், அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த வகையில இந்த செய்தியோடு இன்றைய இந்த இரண்டாவது அமர்வினுடைய முதலாவது பகுதியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியாக சகோதரர் ஷேக் அஸ்கர் சீலானி அவர்கள் அடுத்த இரண்டாவது அமர் இந்த பயானை செய்வார், ஆரம்பம் செய்வார்.